நேரத்தை வீணாக்குறது, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உலகத்துக்கு கொடுக்கிறது, வீண் பேச்சுக்கு கொடுக்கிறது, இவை எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்கணும். ஒவ்வொன்னா ஜெயிக்கணும். வாலிப வயதுல முதல்ல காலையில் எழுந்தவன கடவுளுக்கு நேரத்தை கொடுக்கிறது. எத்தனை பேர் படிச்சீங்க நீங்க பைபிள்? பாருங்க, இது இப்போ என்ன செய்யுது? மீறுதல் ஜீவனை விழுங்குது. மீறுதல் தேவ சித்தத்தை விழுங்குது, தேவ நடத்திப்ப விழுங்குது. இந்த மரணம் ஜீவனை விழுங்குறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஜீவனானது மரணத்தை என்ன செய்யணுமா? விழுங்கணுமா? மரணத்தை பிறப்பிக்கிற சுவாபத்தை நாம் அன்றாட ஜெயிக்கிறோம். அதுதான் அனுதினமும் ஒரு வசனத்தை படித்து அந்த வசனத்தை என்ன சொல்லுகிறதை கவனித்து, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி இன்னைக்கு நான் போகும்போதும் வரும்போதும் என்னை நடத்தும், இந்த வசனத்தின்படி நான் வழங்காமல் காத்துக்கொள்ளும், இந்த உலகம் என்னை மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும். அடுத்த உலகத்தில் வல்லமையில ஜெயம் எடுக்க எனக்கு அந்த கிருபதாரும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை ஜெயித்தவர்கள் எதுவுமே இல்லைன்னு கவலைப்பட மாட்டார்கள்.